ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பதற்கான முழுமையான ரிப்போர்ட் இதோ. பெரம்பூரில் வசித்து வந்தவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங். இவர் தனது வீட்டின் அருகே கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். வழக்கறிஞரான ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு என்ன காரணம் என செம்பியம் போலீசார் விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் கொலை நடந்த சில மணி நேரங்களிலே கூலிப்படை தலைவன் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, அவரின் மைத்துனர் வழக்கறிஞர் அருள், ரவுடிகள் திருவேங்கடம், திருமலை ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அளித்த தகவலின்படி அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி வழக்கறிஞர் மலர்கொடி, பாஜகவின் முன்னாள் நிர்வாகி கஞ்சா அஞ்சலை, வழக்கறிஞர்கள் ஹரிகரன் என அடுத்தடுத்து கைது படலம் தொடர்ந்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடிகள் சம்பவ செந்தி சிங் ராஜாவையும் போலீசார் தேடி வந்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களில் ரவுடி திருவேங்கடம் போலீசாரை தாக்கி தப்ப முயன்ற போது போலீசாரின் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியானார். மற்றவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் முக்கியமான குற்றவாளியான பொன்னை பாலு, வழக்கறிஞர்கள் அருள், ஹரிகரன் போன்றோரை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். இந்த விசாரணையின் திடீர் திருப்பமாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நிர்வாகியும் வட சென்னையின் பிரபல தாதா நாகேந்திரனின் மகனும் வழக்கறிஞருமான அஸ்வத்தாமனை போலீசார் சில தினங்களுக்கு முன்பு கைது செய்தனர். அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வேலூர் சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கும் பிரபல தாதா நாகேந்திரன் இந்த வழக்கு குற்றவாளியாக போலீசார் சேர்த்து அவரை கைது செய்யும் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இப்போது வேலூர் சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கும் நாகேந்திரனுக்கு வாரண்டை கொடுக்க போலீசார் வேலூருக்கு சென்றனர். ஆனால் அவரோ வாரண்டை வாங்க மறுத்தார். சிறையில் அதை ஒட்டிய போலீசார் சிறை அதிகாரிகளிடம் கையெழுத்து வாங்கினார்கள். இதை அடுத்து நாகேந்திரனையும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சேர்த்திருப்பதால் ரவுடிகள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கு இடையே என்ன பிரச்சனை என்றால், கடந்த 1990கள் வட சென்னையில் கோலோச்சிய பிரபல தாதா நாகேந்திரன். இவர் மீது கொலை முயற்சி, அடிதடி போன்ற வழக்குகள் உள்ளன. இதில் 1977 நடந்த அதிமுக வட்ட செயலர் ஸ்டான்லி சண்முகம் கொலை வழக்கில் நாகேந்திரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கில் 1999 முதல் வேலூர் சிறையில் உயர் பாதுகாப்பு பிளாக்கில் நாகேந்திரன் அடைக்கப்பட்டு இருக்கிறார். சிறையில் இருந்தபடி நாகேந்திரன் தன்னுடைய கூட்டாளிகள் மூலம் வடசென்னை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அதனால் நாகேந்திரன் எதிரிகள் அவரின் கூட்டாளிகளால் கொலை செய்யப்பட்டனர். சிறையில் நாகேந்திரன் இருந்தாலும் அவர் மீது கொலை உள்ளிட்ட சில வழக்குகள் அடுத்தடுத்து பதிவாயின. இந்த வழக்குகளில் கடந்த 2015ஆம் ஆண்டு நடந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் வடசென்னை செயலாளரும் ரவுடிமன தென்னரசு கொலை முக்கியமானது. தாதா நாகேந்திரன் மீது வழக்குகள் பதிவான அதிலிருந்து அடுத்தடுத்து அவர் விடுதலையானார். தற்போது ஸ்டான்லி சண்முகம் கொலையில் ஆயுள் தண்டனை கைதி, தென்னரசு கொலை வழக்கு விசாரணை போன்ற சில வழக்குகள் மட்டுமே நிலவில் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் நாகேந்திரன் மகனான வழக்கறிஞர் அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங் தரப்புக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்திருக்கிறது. அது தொடர்பாக இரண்டு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்படவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய ஆற்காடு சுரேஷின் டீம் உள்ளிட்ட சிலர் காத்திருந்தனர். அவர்களில் சிலர் சிறையில் இருக்க நாகேந்திரனின் உதவியை நாடினர். இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங்கின் எதிர் டீம் நாகேந்திரன் மக அஸ்வத்தாமனை சந்தித்து பேசியுள்ளனர். அதில் குறிப்பாக ஆற்காடு சுரேஷின் மைத்துரான வழக்கறிஞர் அருளும் அஸ்வத்தாமனும் போனில் பேசியுள்ளனர். இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 22வது குற்றம் சாட்டப்பட்டவராக அஸ்வத்தாமனையும் 23வது குற்றம் சாட்டப்படுற அஸ்வத்தாமனின் தந்தையும் பிரபல தாதாவான நாகேந்திரனையும் சேர்த்திருக்கிறது போலீஸ்.
ஏற்கனவே பிரபல ரவுடிக சிசிங் ராஜா, சம்பவ செந்தில் ஆகியோர் போலீசார் சந்தேக வலயத்தில் இருக்கிறார்கள். அது தொடர்பாக பாஜகவின் நிர்வாகியும் வழக்கறிஞருமான பால் கனகராஜனும் விசாரணை நடத்தியது போலீஸ். அவர் அளித்த தகவலின் அடுத்த கட்ட சிலரிடம் விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கிறது போலீஸ். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறிப்பிட்ட எந்த ஒரு காரணத்தை சொல்ல முடியாது என்கிறது போலீஸ். அதோடு அவருக்கு எதிரிகள் அதிகம். அவர்கள் அனைவரும் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய ஒன்றிணைந்திருக்கிறார்கள். ரியல் எஸ்டேட் தகராறு முதல் ஸ்கிராப் பிசினஸ் வரை ஆம்ஸ்ட்ராங்குக்கு முன்விரோதம் இருந்து வருகிறது. அவர்களை பட்டியலிட்டு விசாரித்து கொண்டிருக்கிறோம். அதோடு தலைமறைவாக இருக்கும் சம்பவ செந்தில் கூட்டாளிகள் அளித்த தகவலின்படி ஸ்பெஷல் டீம் வட மாநிலத்தில் தங்கியுள்ளன. சம்பவ செந்தில் எங்களிடம் சிக்காமல் இருக்க டெக்னாலஜியை பயன்படுத்தி வருகிறார். ஆனாலும் அவருக்கு தெரியாமல் சில ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. சம்பவ செந்தில் சிக்கினா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு புதிய திருப்பம் ஏற்படும் என்கிறது போலீஸ். பொதுவாக ஸ்டாலின் அரசின் போலீஸ் சரியாகவே செயல்படவில்லை. அதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. வேங்க வயலி தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்து ஓராண்டுக்கு மேலாகிறது. இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதோடு திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தற்கொலை செய்து கொண்டாரா இல்லை கொல்லப்பட்டாரா என்பதற்கும் பதில் இல்லை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு முற்றிலும் கெட்டுப்போய் இருக்கிறது. அதோடு போதை பொருட்கள் நடமாட்டம் குக்கிராமம் வரை சென்று விட்டது. இதனால் பள்ளி மாணவர் இதற்கு அடிமையாகி கிடக்கிறார்கள். பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு பட்டாக்கத்தியுடன் வருவது சர்வ சாதாரணமாக இருக்கிறது. ஆசிரியர்கள் எதையாவது கேட்டால் மாணவர் கத்தியால் குத்துகின்றனர். அப்படி இருக்க ஆம்ஸ்ட்ராங் கொலை சிந்துபாத் கதை போல நீண்டு கொண்டே செல்கிறது. இதை வைத்து தனக்கு எதிரான ஒட்டுமொத்த கட்சிகளையும் போலீசார் வைத்து பழிவாங்க கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு. இப்போது தமிழகம் ரவுடிகளும் கூடாரமாகவும் போதையாலும் முழுகி கிடைக்கிறது. இதையெல்லாம் தடுக்க முடியாமல் ஸ்டாலின் அரசு கைகட்டி வேடிக்கை மட்டுமே பார்க்கிறது. ஆகவே நம்மை நாமே பாதுகாத்து கொள்வது தவிர வேறு வழியில்லை. ஸ்டாலின் அரசை நம்பி பயனில்லை. மேலும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.